வணக்கம் நண்பர்களே, முக்கியமான விஷயம் ஒன்று தெரியுமா? இந்த 2025 முதலாம் வாரத்தில் உலக விண்வெளி வாரம் ஆரம்பித்து விட்டது. வேர்ல்ட் ஸ்பேஸ் வீக் என்று கூறுவாங்க. இது பற்றி நாம் முழுக்க பார்க்கலாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எமது சேனலுக்கு. அதாவது 20ஆம் நூற்றாண்டில் 1957 தான் ரஷ்யா வெளியிட்ட ஸ்புட்னிக் 1 என்ற செயற்கைக்கோளின் ஊடாக உலக விண்வெளி என்பது ஆரம்பிக்கப்பட்டது. அன்றிலிருந்து பல நாடுகளும் ஒன்றிணைந்து விண்வெளி என்பதில் ஆய்வுகளை மேற்கொள்ள தொடங்கின. 1981 இவ்வாறு வரும்போது ஐக்கிய நாடுகள் ஒன்றியத்தில் உலக மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து உலக வளர்ச்சியை பற்றி விண்வெளி வாரத்தை கொண்டாட வேண்டும் என்று விரும்பினர். அதனை அறிவித்தனர். எனவே ஐக்கிய நாடுகள் சபை 1988 அக்டோபர் 4ஆம் திகதி முதல் 10ஆம் திகதி வரையான அந்த திகதியை உலக விண்வெளி தினமாக அறிவித்தது. ஆகவே இன்று 4ஆம் திகதி இந்த வீடியோ உருவாக்கி கொண்டிருக்கும் போது அக்டோபர் 4ஆம் திகதி ஆகிறது. அக்டோபர் 4 அக்டோபர் 10 வரை ஒவ்வொரு ஆண்டும் 1981 இன்று வரை உலக ஸ்பேஸ் வாரமாக கொண்டாடப்படுகிறது. இது உலக ஸ்பேஸ் வாரத்தில் 44வது அனுஷ்டிப்பாக இருக்கின்றது. உலக ஸ்பேஸ் வாரமான விண்வெளி வாரத்தின் முக்கிய நோக்கம் என்ன? பொதுமக்களை விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஆர்வமுடையவர்களாக மாற்றுவது மற்றும் புதிய தலைமுறையினரை விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுகள் குறித்த ஆர்வத்தை உண்டாக்குவது. இதன் மூலம் மனிதனின் விண்வெளி ஆய்வுத்திறனை மேலும் கூட்டுவது ஆகும். உலகம் முழுவதும் பல கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், விண்வெளி நிறுவனங்கள் இவை அனைத்தும் இணைந்து இந்த ஸ்பேஸ் வீக்கை கொண்டாடுமுகமாக பல நிகழ்வுகளையும் கருத்தரங்குகளையும் நடத்துகின்றன. முக்கியமாக மாணவர்களுக்கு இது தொடர்பாக விழிப்பூட்டல் நிகழ்வுகள், சுற்றுப்பயணங்கள், விண்வெளி தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான அறிவுறுத்தல்கள் என்பவற்றை வழங்குகின்றன. எனவே மாணவர்கள் ஆய்வாளர்களாக மாறுவதற்கும் தொழில்நுட்ப முன்னேற்றம் குறித்து அவர்கள் அறிந்து அவற்றில் பயணிப்பதற்கும் அவர்கள் கனவுகள் நிறைவேறுவதற்கும் இந்த ஸ்பேஸ் வாரம் என்பது, அதாவது அக்டோபர் 4 - 10 வரை கொண்டாடப்படும் ஸ்பேஸ் வாரம் என்பது ஊன்றுகோலாக இருக்கிறது எனலாம். எனவே சுருக்கமாக சொல்வதானால் இன்று ஆரம்பித்துள்ள அக்டோபர் 4 ஆரம்பித்துள்ள விண்வெளி வாரமானது அறிவியல் வளர்ச்சியை மாணவர்களிடையே முக்கியமாக கூட்டுவதன் ஊடாகவும் பொதுமக்களை ஒன்றிணைத்து ஒரு முக்கிய விண்வெளி தொடர்பான அவதானத்தை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்துவதன் ஊடாகவும் இந்த விண்வெளி என்பதன் பிரபஞ்சம் என்பதன் மர்மத்தை அனைவரும் கண்டறிய உதவும் என்று நாம் நம்பலாம்.